ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது சென்னையிலேருந்து கிராம உதவியாளருக்கான வேலையை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது சென்னை டிஸ்ட்ரிக்ட் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வேலையை இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான கைட்லைன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதாவது சென்னை மாவட்ட வருவாய் அலகில் வருவாய் வட்டம் வாரியாக காலியாக உள்ள மொத்தம் 20 கிராம உதவியாளர் பணியிடங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகம் மற்றும் டைரக்டராக நியமனம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு செய்திகளில் வந்து விளம்பரம் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு ரிசர்வேஷன் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ 1/9/2025 கடைசி தேதி 1/10/2025 அப்ளை பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு 10th ஃபெயிலேருந்து டிகிரி முடிச்ச வரைக்கும் அப்ளை பண்ணலாம். விண்ணப்பதாரர் அதே வட்டத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். தமிழ் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், உடல் தகுதி இருக்கணும், மிதிவண்டி அல்லது இருசக்கர வாகனம் ஓட்டும் திறன் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் மட்டும் பொறுத்த வரைக்கும் மினிமம் 21 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதிகபட்சமாக ஓசிக்கு 32, பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்சிஎஸ்டிக்கு 37 வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ விண்ணப்பதாரர்கள் மேற்படி பணிக்கான விண்ணப்ப படிவத்தை முழுமையாக பூர்த்தி செய்து கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி டைரக்டாகவோ தபால் மூலமாக அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஊதியவரும் சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் 11,500 ரூபாய் உங்களுக்கு சேலரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ நோட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதேமாரி என்வலப் கவரில் 25 ரூபாய்க்கான அஞ்சல் வெளியே ஒட்டி அனுப்புங்க. எல்லா டாக்குமெண்ட்லையுமே செல்ஃப் அட்டஸ் உங்கள் சைன் பண்ணி அனுப்புங்க அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த வட்டத்துக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க, எந்த கிராமத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கிராமம் எந்த கிராமம் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வெளியிடுவாங்க. ஸோ அப்போ தான் ஒவ்வொரு தாலுக்குமே எந்தத்தில் வேக்கன்சி, எந்த கிராமத்துக்கு எந்த ரிசர்வேஷன் அப்ளை பண்ணலாம் அதெல்லாம் செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10th குவாலிஃபிகேஷனுக்கான டாக்குமெண்ட், இருப்பிட சர்டிஃபிகேட், ஜாதி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், அதுக்கப்புறம் முன்னுரிமை இருக்குது அதுக்கான டாக்குமெண்ட், ரேஷன் கார்டு இதெல்லாம் கேட்டிருக்காங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி கடைசி தேதிக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிராமங்களில் வேலைவாய்ப்பு இருக்குது, எந்த ரிசர்வேஷன் அப்ளை பண்ணலாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய சென்னை டிஸ்ட்ரிக்டுடைய பேப்பர் நியூஸ் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.